அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் இன்டெக்ரலில் எக்ஸாம்பிள் 5 பார்க்கலாம். ஸோ இன்டெகிரேட்னு கொடுத்துட்டு 4 சப்டிவிஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் sin mxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்மை வந்து நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். ஆனால் இருந்தாலும் இங்கே கொஷனில் கேட்டிருக்கிறதுனால பேராமெட்ரிக் ஃபார்மில் போட போகிறோம். இன்டெக்ரல் sin mx இன்ட்டு dx இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த mx இருக்குல்ல m இன்ட்டு எக்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வேற ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை t அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ dt டிவைட் பை dx என்ன ஆகும்? ஸோ m அப்படியே இருக்கும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ mன்னு கிடைக்கும். அப்போது இந்த mxஐ நம்ம tன்ற வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணோம்னா dxஐயும் நம்ம tன்ற வேரியபிளில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ dxோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா dx இங்கே போகும், m இங்கே வரும். சப்போஸ் dt டிவைட் பை dx dt divided by m is equal to dx ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் கொஷனில் வந்து அப்ளை பண்ணிப்போம். ஸோ இப்போ இன்டெக்ரல் sin mxக்கு பதிலாக நம்ம tன்னு எடுத்தோம், இன்ட்டு dxக்கு பதிலாக dt divided by mன்னு எடுக்கிறோம். ஸோ இந்த 1 by m வெளியே எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் sin t இன்ட்டு dt. ஸோ சைனை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் காஸ்ன்னு கிடைக்கும். சப்போ மைனஸ் காஸ் டி பிளஸ் சி. ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 1 by m காஸ் டி பிளஸ் சி. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டீன்னு இருக்கா, மைனஸ் 1 by m நம்ம டி என்னன்னு எடுத்தோம், mxன்னு எடுத்தோமா, மைனஸ் 1 by m காஸ் mx பிளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா ஸோ சைன் mx into dx இன்டெகிரேட் பண்ணால் சைனை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ். ஓகே, இப்போ இங்கே உள்ள வந்து மறுபடியும் எக்ஸ் இருக்கிற டைம் இருக்கு. நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஸோ mx இருந்ததுன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் mன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணி போடுவோம். அது அப்படியே இங்கே டினாமினேட்டரில் போடணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இன்கேஸ் இப்போ காஸ் tx into dx இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ காசை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? sin txன்னு வரும். மறுபடியும் இந்த txஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் tன்னு கிடைக்கும். அந்த வேல்யூ நம்ம டினாமினேட்டரில் போடணும். ஓகேங்களா? இதே கொஸ்டினை நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? y is equal to cos mx இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம dy by dx என்ன போடுவோம்? காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin mx அகைன் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்து mx டிஃப்ரென்ஷியேட் பண்ணி mன்னு போடுவோம். ஓகேங்களா? இதுவே டிஃப்ரென்ஷியேஷனுக்கு பதிலாக இன்டெகிரேஷன் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக டிவைடு போடணும். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ் mx, மறுபடியும் mx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் mx, mx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் mன்னு வரும். அதை டினாமினேட்டரில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷனில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறோம். அடுத்தடுத்த எக்ஸசைஸ் போடும்போது நம்ம சம்ஸ் பெருசாக போயிட்டே இருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே எதை பேராமீட்டராக எடுப்போம், எந்த வேல்யூ டீன்னு எடுப்போம்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுக்கலாம். ஏன்னா ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து தான் நம்ம எடுப்போம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x, dt டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx. இப்போ இந்த dx இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2x dx is equal to dt. ஸோ கொஸ்டினில் இன்டெக்ரல் dxன்னு வரும். இந்த 2x dxக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக இந்த dtன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் 2x dxக்கு பதிலாக dt பின்னாடி எழுதிக்கிறேன். இந்த சைன் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு பதிலாக t. ஸோ இப்போ சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் டி ப்ளஸ் சி. ஸோ டீயோட வேல்யூ மறுபடியும் அப்ளை பண்ணிக்கிறோம். காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஓகேவா? அடுத்து தேர்டு ஒன். இங்கே எதை வந்து நம்ம பேராமீட்டராக எடுக்கணும் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸை எடுத்துக்கலாம். டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு வருமா? ஓகேவா? ஸோ அப்போது ஃபோர்த் ரூட்டில் tan பவர் 4ன்னு நினைக்கிறேன். ஓகே, tan power 4 root x secant square root x. ஓகே, suppose t is equal to tan root x ன்னு எடுத்துக்கிறேன்.
ஸோ நமக்கு புக்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ் தனியாக எடுத்திருப்பாங்க, டேனு தனியாக எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் வேணாம், நம்ம இப்படியே ஷார்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ t is equal to tan root xன்னு எடுத்தோம்னா dt by dx என்ன ஆகும்? tan டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் ஆகுமா? சீக்கன் ஸ்கொயர் ரூட் எக்ஸ். அகைன் இந்த ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ்ன்னு கிடைக்குமா? ஞாபகம் இருக்கா எப்படி போடணுன்னு பாருங்கள். ஸோ ரூட் எக்ஸை எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/2 எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1ன்னு வரும். ஸோ 1/2 அப்படியே இருக்கட்டும், எக்ஸ் பவர் மைனஸ் 1/2ன்னு வரும். ஸோ மைனஸ் வரதுனால கீழே வந்துடும், 1/2ன்றதுனால ரூட். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே டைரெக்டாக போட்டுட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு tan root x இந்த இடத்துல நமக்கு வேல்யூ அப்ளை பண்ணிக்க முடியுமா? tan root x tன்னு எடுத்துக்கோம், t பவர் 4. ஓகே, secant square x divided by root x into dx. இந்த dx இந்த பக்கம் போயிடுச்சுன்னா dt is equal to secant square root x divided by 2 root x into dx. வருதா? இந்த 2 மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கா? இந்த 2 இங்கே கொண்டு போயிடலாமா? இந்த 2 இங்கே வேணாவா? இங்கே எழுதிட்டோம்னா 2tன்னு கிடைக்கும், dtன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 2dt. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். ஸோ இதனுடைய ஆன்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணும். இதுக்கு அடுத்து மறுபடியும் இந்த முறை இதை கொஷின் ஒரு முறை எழுதிக்கிட்டு அப்புறம் ஆன்சர் எழுதுங்க. நான் டைரெக்டாக எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் t பவர் 4 இன்ட்டு 2dt is equal to 2 into integral t power 4 into dt. t power 4 integrate பண்ணா t power 4 plus 1 divided by 4 plus 1 வருமா? into dt. So இப்போ என்ன ஆகும்? 2 into t power 5 divided by 5 plus c. So 2 by 5 அப்படியே இருக்கட்டும். t ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம்? tan root x. So அப்போ இங்க tan root x power 5 plus c. So இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஒன், எந்த வேல்யூ நம்ம tன்னு எடுக்கலாம்னு பாருங்க. tan இன்வர்ஸ் x is equal to tன்னு எடுக்கலாம். ஏன்னா tan டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 plus x ஸ்கொயர்னு வரும். அது அப்படியே நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல இருக்கு, அதனால அதை தான் tன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ dx இந்த பக்கம் போயிடுச்சுன்னா dx divided by 1 plus x square equal to dtன்னு வருது. ஸோ இப்போ இந்த tan இன்வர்ஸுக்கு பதிலாக நம்ம tன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ அப்படியே இருக்கும், இதுக்கு பதிலாக dtன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் sin tan இன்வர்ஸ்க்கு பதிலாக t இன்ட்டு இது ஃபுல்லாக dt. ஸோ சைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? மைனஸ் காஸ் t ப்ளஸ் c மைனஸ் காஸ் ஆஃப் t ஓட வேல்யூ tan இன்வர்ஸ் x ப்ளஸ் c. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.